ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அந்தோனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா நம்ம திருவண்ணாமலைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இதை நிலா மறுத்தாலையும் அவங்களுடைய அப்பா அம்மா ஏதேதோ பேசி நிலாவுடைய மனசை மாற்றுறாங்க. எவ்வளவோ சொல்லியும் கேட்காத அவங்களுடைய அப்பா அம்மா நாளைக்கு காலையில் திருவண்ணாமலைக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய அம்மா இங்கே பாருடி, அப்பா சொல்கிறாருல்ல, அப்பா சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் நம்ம போய் அங்கே இருப்போம், அப்புறம் திரும்பி வந்துடலாம், எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தான் நிலா அப்படின்னு நாளைக்கு கிளம்பலாம், போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வை அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க வீட்டை லாக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம நிலா ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போன நிலா இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்குது. இந்த வீட்டை விட்டு திருவண்ணாமலைக்கு போகணுன்ற எண்ணம், அதாவது இந்த ஊரை விட்டே போகணுன்ற எண்ணம் நிலாவுக்கு துளி கூட கிடையாது. இப்போது அங்கேருந்து கொஞ்ச நாள், ஒரு 4-5 நாள் இங்கே தள்ளி இருந்ததுக்கே நிலாவால் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தரை கூட பார்க்காம இருக்கவே முடியல. இதில் திருவண்ணாமலைக்கு போயிட்டா அவ்வளோதான் நம்ம நிலமை, கண்டிப்பாக இவங்க யாரையும் பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய அப்பா அம்மா நிலா ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா 2 பேரும் நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, அவகிட்ட நீங்கள் இப்படி கோவப்படுற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டு வந்துட்டீங்களே, கண்டிப்பாக அவள் வர்றதுக்கு சம்மதிப்பாளா? அவளை எப்படி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது? இங்கே இருந்தால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எவனாச்சும் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, டென்ஷன் ஆகுது. நம்ம நினச்ச மாதிரியே நம்ம பொண்ணை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீனே, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், நிலா நம்ம கூட வருவா அப்படின்றாங்க. நிஜமாவாங்க அப்படின்றாங்க. ஆமாம், நிலா வரலைனா கூட நிலாவை இங்கேருந்து ஃபோர்ஸ் பண்ணி தரனை இழுத்துட்டு போக வேண்டியது தான், நீ கவலைப்படாத. இதுக்கு மேலே நீனா ஒரு நிமிஷம் கூட சென்னையில் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். திரும்பி திருவண்ணாமலைக்கு போனதுக்கப்புறமா சென்னைக்கு வர கண்டிப்பாக நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். அங்கே போனதுக்கப்புறமா நம்ம பொண்ணை நம்ம மாற்றிடலாம், நீ கவலைப்படாத. இந்த வீட்டோடைய நினைப்பே நிலாவுக்கு வராத மாதிரி நாம் தான் அவளை அங்கே பார்த்துக்கணும். முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற வழியை மட்டும்தான் பார்க்கணும். நான் தான் ஏதோ கோவத்தில் அவகிட்ட கொஞ்சம் ஆஷாக பேசிட்டு வந்துட்டேன். அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்க, சொல்ல கேட்காம இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையானே அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டேன். நீ எப்படியாச்சும் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்து. இந்த விஷயத்தினால கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சாலும் பிடிப்பா, நீ பேசினா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. ஆமாங்க, பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு கடைசியில் சமாதானம் பேச மாட்டேன் நான் வேணுமா? சரிங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக பேசணுன்னா நான் அவகிட்ட பேசுகிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. இப்போது நிலா இதிலேருந்து எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோழன் சொன்ன மாதிரி ஏதோ பிளானோடு தான் அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க. முக்கியமாக நம்மள இங்கேருந்து சோழன் கிட்டேருந்து டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். என்னுடைய வேலையை பற்றி அவங்க இப்போ கூட கவலைப்படவே இல்லைல்ல கொஞ்சம் கூட. அன்னைக்கும் அதே வேலையை பற்றி கவலைப்படாததுனால தான் நான் சென்னைக்கு ஓடி வரணும்னு முடிவெடுத்தேன். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர் அன்னைக்கு அப்பா தான். இன்றைக்கி அதே தப்பு அவர் திரும்பவும் செய்கிறாரு. அப்போ நம்ம திரும்பவும் இங்கே இருக்கிறது தானே நமக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சோழன் சொன்ன மாதிரி சோழன் வீட்டில் எந்த தப்பும் யாரும் செய்கிறது கிடையாது. அதாவது சோழன் பொய் சொல்கிறதை தாண்டி மற்றபடி எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கிறாங்க. நாம் எதுக்காக திரும்பவும் அங்கே போகணும், இங்கேயே இவங்க கூட இருந்துட்டா என்ன அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சோழனுக்கு உடனே மெசேஜ் பண்ணுறாங்க நிலா. சோழன் மெசேஜ் பண்ண உடனே நிலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருமே நீங்கள் சொன்னது சரிதான், அப்பா அம்மா கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ தான் நான் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா அவங்களோட பிளானாகவே இருக்குது. சோழன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பேச்சை நான் கேட்கவே இல்லை. அப்பா அம்மா பாசத்தில் ரொம்ப நாள் கழித்து வந்த உடனே நானும் அவங்கள நம்பி அவங்க கூட இங்கே தனியாக வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு காலையில் என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் சோழன் அப்படின்னு நீலா மெசேஜ் பண்ணிவிட்டு அங்கே வீட்டில் வந்து இருக்காங்க. சோழன் அடுத்த நிமிஷமே மெசேஜை படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா, இதுக்கு எதுக்கு நிலா நீ கவலைப்படுற? என்னை மீறி உன் அப்பாவால் உன்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அவர் கனவுல கூட இது நடக்காது நிலா.
நீ வெயிட் பண்ணிகிட்டே இரு, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் உன் வீட்டு முன்னாடி வந்து நிற்பேன், நான் அங்கே வந்துட்டு உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் நிலா, அப்புறமா நீ வெளியில் வா அப்படின்னு சோழன் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாரு. போனவர் கார் சாவி எடுத்துகிட்டு நேராக வேகமாக நிலாவை கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. ஆக்சுவலி வீட்டில் யாருமே வந்து சோழன் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு கேட்குறது கிடையாது. எங்கேயோ போகிறான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நிலாவும் இங்கே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்காங்க. இவங்களுடைய வீட்டில் என்னமோ நிலா ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ ஒருவேளை வரத்துக்கு ஒத்துக்கிட்டா போல இருக்கே, இதுக்கு மேலே வழி இல்லைன்னு, அப்படி வா வழிக்கு பாத்தியாத்தேனே, நம்ம நினச்சது நடந்துடுச்சு, நம்ம பொண்ணு நம்ம கூட திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு தான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா, நீ கவலையே படாத, போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு, நாளைக்கு காலையில் நம்ம எல்லாருமா சேர்ந்து திருவண்ணாமலைக்கு போய் நிற்கிறோம், கவலைப்படாதுன்னு அப்படின்றாங்க. சரிங்க, நம்ம பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவா நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்றாங்க. அது எப்படி மனசு மாறாமல் இருக்கும் தென்னு, என்னதான் அவங்க பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலையும் எல்லா வசதிகளும் எல்லாத்தையும் அவங்களால செஞ்சு கொடுத்துட முடியாதுல்ல. எப்பயுமே நம்ம பொண்ணு தான், நம்ம பொண்ணுக்கு நம்ம என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து நல்லா பார்த்துப்போம், நீ கூட்டிகிட்டு கிளம்புற வழியை பார்த்தேன்னு தடு அப்படின்னு இவங்களும் அவங்க பொண்ணை நம்பி நிலா அப்படி பேக் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்த உடனே அங்கே தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களும் உள்ளே போயிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துலேயே சோழன் வந்துடுறாரு. நிலா நான் கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன், நீ வெளியே வா அப்படின்னு சோழன் மெசேஜ் பண்ணுறாரு. ஓகே சோழன் அப்படின்னு சொன்ன நிலா டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் பேக் அடிச்சுட்டு ரூம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பி வராங்க. அவங்களோட ஃபோனு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கேட் கிட்ட வந்து நின்ன உடனே சோழன் அங்கே இருக்காரு. சோழன் அப்படின்றாங்க நிலா. ஷுஷு நிலா சத்தம் போட்டு பேசிடாத, பேக் என்கிட்ட கூட நிலா அப்படின்றாங்க. சோழன் கிட்ட நிலா பேக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ கேட் லாக் பண்ணியிருக்கு சோழன், எப்படி வெளியில் வர்றது அப்படின்றாங்க. அப்புறம் யோசிச்சு வேறு வழி இல்லை நிலா, நீ செவரேறி குடிச்சிரு அப்படின்றாங்க. சோழன் அது வந்து அப்படின்றாங்க வாங்க நிலா அப்படின்னு பொறுமையாக செவரேறி குதிச்சு அந்த பக்கமாக நிலா வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து அங்கேருந்து காரில் வீட்டுக்கு வராங்க. சோழன் அப்படின்னு நிலா அந்த இடத்துல வந்து சோழனை ஹக் பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா இங்கே பாரு, எதுக்கு இப்போ சின்ன குழந்தையாட்ட அழுதுட்ருக்க, நான் அடுக்கிறப்போ உன்னை திருவண்ணாமலைக்கு போக விட்டுருவேனா, என் உசுரே நீதான் நிலா, உடம்ப மட்டும் இங்கே விட்டுட்டு உசுரை கொண்டுட்டு நீ திருவண்ணாமலைக்கு போக நான் எப்படி விட்டுருவேன், உசுரும் உடம்பும் ஒன்றா இருக்கிறது தானே நிலா நியாயமானது, நீயே சொல்ல பார்க்கலாம் அப்படின்றாங்க சோழன். நிலாவுக்கு இது கேட்ட உடனே அந்த நிமிஷம் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, சிரிக்க செய்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு காமெடி பண்ணுறதுக்கு இதுதான் நேரமா, நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க சோழன்கிட்ட. சரிங்க சோழன் போகலாம் அப்படின்றாங்க. போயிட்டே இருக்கும்போது நிலா ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. எதுக்காகவும் பயப்படாத நிலா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அங்கேருந்து நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு போய் நின்ன உடனே வீட்டில் எல்லாருமே வந்து நிலாவை பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சோழா நிலாவை எதுக்குடா இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு. ஆனால் உன் தங்கச்சி நிலாவை நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி கடத்திட்டோ எங்கே கூட்டிகிட்டு வரல, அவ்வளோ விருப்பப்பட்டே நம்ம கூட வந்திருக்கிறா, நம்ம வீட்டில் இனி இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட வந்திருக்கிறா அப்படின்னு சேரன் கிட்டே சொல்லிட்டுருக்காரு சோழன். நிலா என்னப்பா சொல்கிறான் இவன், என்னப்பா திடீர்னு வீட்டை விட்டு வந்துட்ட, ஏதாச்சும் பிரச்சனையா, அதுவும் இந்நேரத்தில் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாமல் சொன்னியா இல்லையாப்பா அப்படின்றாங்க. இந்நேரத்துக்கு வந்திருந்தா எப்படின்னா சொல்லியிருக்க முடியும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் தான் நிலாவை அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அந்த ஆள் மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு, அந்த ஆளை பற்றி இவங்க யாருக்குமே தெரியாதுன்னு நான் நல்லா சொல்லி வச்சுருந்தேன்ல, அந்த ஆள் எப்படியாப்பட்ட கிரிமினல் தெரியுமா, டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்சு நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா அந்த ஆளோட பிளானே, எனக்கு இது நல்லாவே தெரியும், அந்த ஆள் காரணம் இல்லாமல் வரமாட்டாருன்னு, அப்படியே மக மேலே பாசம் இருக்கிற மாதிரி வந்து பேசி கூட்டிகிட்டு போகிறது. அங்கே போனதுக்கப்புறமா நிலாவுடைய மனசை மாதிரி திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை விஷயம் என்னென்னா இந்த விஷயம் எல்லாமே நிலாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த விஷயத்த காதாலேயே நிலா கேட்டதுனால தான் இது அவளுக்கு உண்மைன்னு தெரிஞ்சு அவளோட அப்பாவுடைய சுயரப்பை புரிஞ்சு அங்கே இருக்க பிடிக்காமல் நான் இங்கே இருக்க தான் பிடிக்கிறேன், எனக்கு வேலை செய்ய தான் விருப்பம், நான் திருவண்ணாமலைக்கு போல என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க சோழன் அப்படின்னு நிலா சொன்னதுக்கப்புறம் தானே நான் நிலாவை போய் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்றாங்க. என்னப்பா நிலா சோழன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இது கேட்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குப்பா, உங்கள் அப்பா அம்மாவை இப்படி செய்ய பார்த்தாங்க அப்படின்றாங்க. ஆமாண்ணே என்னாலேயே இதில்
நம்ப முடியல. நான் அவங்க வந்த உடனே பாசத்தில் ஓடி ஓடி வந்துட்டேன். அப்பா அம்மா வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சுன்னு. ஆனால் அவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே. இப்போ அவங்கள பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த திருவண்ணாமலைக்கு போக விரும்பலைண்ணே. உங்கள் கூட எல்லார் கூடயும் சென்னையிலே இருக்க தானே ஆசைப்பட்றேன். நான் இங்கேயும் இருக்கலாம்ல அப்படின்றாங்க. என்னப்பா நிலா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இது நம்ம வீடுப்பா. இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ இங்கே தாராளமாக இருப்பா. நீ வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அண்ணா இது எல்லாம் சரிதான். ஆனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீ தானே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாண்ணா, எனக்கும் நிலாவுக்கும் நடந்த கல்யாண விஷயத்தை பற்றி நீ சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. அதான் நிலா லவ் பண்ணவே இல்லைல்ல ஜோலனை. அதுக்கப்புறமே எப்படி இங்கே இருக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதான் நிலாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிலாவுக்கு எல்லாத்தோடையும் தாண்டி நிலாவுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வர சொன்னால் நிலாவால் எப்படி முடியும்? முக்கியமாக என்னை விட்டுட்டு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு போகணும்னா எப்படி முடியும்? அதானே நிலா முடியாதுன்னு சொல்லியிருக்கா. அவங்க அப்பா அவ்வளோ சொல்லியும் ஃபோர்ஸ் பண்ணி நிலாவை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் நிலா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சோழன் சொல்லவும், என்னப்பா நிலா உன் அப்பா இப்படியெல்லாம் நம்ம செய்கிறாரு? நான் ஒரு மடியன்ப்பா. உன் அப்பா எல்லா விஷயத்தையும் கேட்கவும் எதை பற்றியும் யோசிக்காமல் விஷயத்த சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு தடவை அந்த ராகவ் கிட்ட விஷயத்த சொல்ல போய் ஏதோ பிரச்சனையில் போய் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமாச்சும் நான் யோசிச்சிருக்கணும். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேப்பா நிலா, சாரிப்பா அப்படின்ட்டாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு நான் சாரி கேட்குறீங்க? நீங்கள் உண்மையை சொன்னது இப்போ நல்லதுக்கு தானே. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நானே இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தானே நினச்சிட்டு இருந்தேன். அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் பிரச்சனை அது கிடையாதுன்னு. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான். எல்லாருமே இந்த விஷயத்த பற்றி தப்பாக தானே எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு சோழன் என்ன அப்படி ஒரு சுச்சுவேஷனில் லவ் பண்ணதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் எப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறமும் இதையே பயன்படுத்திக்கிட்டு என் அப்பா அம்மா என்னவை ஏமாற்றி பிளாக்மெயில் பண்ணி கட்டாயம் பண்ணி திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒன்று தானே. அவங்களுடைய சுயநலத்துக்காக தானே செய்கிறாங்க. என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட யாருமே நினச்சி பார்க்குறதே கிடையாது. இல்லை ஒரு விதத்தில் சோழன் செஞ்ச விஷயங்களை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் இப்போ என் அப்பா அம்மா செஞ்சுருக்கிற துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க. மற்றவங்க ஏமாத்தலான்னு அது ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். பெற்றவங்க நம்மளை ஏமாத்தலாமான்னு அது எவ்வளோ பெரிய விஷயம். என்னால் இதனால தான் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லப்போனால், நீங்கள் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் என் அப்பா அம்மாடைய சீரப்பமே எனக்கு தெரிய வந்திருக்கு. இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தானே. விடுங்க, நான் உங்களை எந்த விதத்துலையும் தப்பாக எடுத்துக்கலன்னு நிலா சொல்கிறாங்க. நிலா ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு. எதுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அவங்க இவ்வளோ மோசமானவங்களே இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்தப்போ கூட அவங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட நாங்கள் வந்ததுனால சந்தோஷமே கிடையாது. நாங்கள் வந்ததுனால அவங்க டென்ஷன் ஆனாங்கன்றதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டில் போய் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா பாசத்தில் இருக்கீங்க எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு நானும் அமைதியை விட்டுட்டேன். ஆனால் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. நீங்கள் திரும்பவும் வருவீங்கன்னு எதிரும் பார்க்கல அப்படின்றாங்க. உங்களை தவிர இந்த ஊரில் நான் போகிறதுக்கு வேறு என்ன இடம் இருக்குது? எனக்கு எல்லாமே நீங்கள் தானே. நான் இங்கேயே இருக்கிறேன், உங்கள் கூடவே இருக்கிறேன். நான் யாரையும் விட்டு போக விரும்பலைன்னு நிலா சொல்லிடுறாங்க. நீ இங்கேயே இருப்பா நிலா, எத்தனை நாள் வேணாலும் இங்கேயே இருப்பா நிலா, உன்னை யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் எப்படியோ நிலா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் அந்த ஆளும் அவங்களும் இங்கே கண்டிப்பாக நிலாவை தேடி வருவாங்க. ஆனால் ஒன்றுனா நிலாவை நாம் இங்கேருந்து போகவே விடக்கூடாது அப்படின்றாங்க. சோழன், நான் என்ன சின்ன குழந்தையா? அவங்க வந்து கூப்பிட்ட உடனே போயிடுறதுக்கு? நான் நல்லாவே பேசுவேன் சோழன். நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்ன நிலா, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்தால் 1000 பிரச்சனை வந்தாலையும் அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து நிற்போம் அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கே விருப்பம் இல்லாதப்போ அதுக்கப்புறமே எப்படி அவங்கள அங்கே இருக்க வைக்க முடியும்? கட்டாயப்படுத்தி அதுவும் ஊருக்கு கூட்டிகிட்டு போக முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் கூட நடக்காத ஒரு விஷயம் அண்ணி. நீங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி. எங்களை பார்க்க திரும்பவும் வரமாட்டீங்களோ? அப்படியே சென்னையிலே உங்கள் அம்மா அப்பா கூட இருந்துருவீங்களோ இல்லை ஊருக்கு போயிடுவீங்களோ தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். திரும்பவும் இவங்க வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ என்னதான் வந்து சோழன் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணாலையும் அடுத்தடுத்து நிலாக்காக்க நிறைய விஷயங்கள் சோழன் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அவர் பொய்யே சொன்னாலும் அது நிலாக்காக தான்றதை நிலா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சோழன் செஞ்ச தப்புனால கோவப்பட்டு அவசரத்தில் யோசிக்காமல் முடிவெடுத்தது தான் நிலா சோழனை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பிரிஞ்சு இருந்த கொஞ்ச நாட்களில் அவங்க பேசிக்கிட்ட வரைக்கும் பிரிஞ்சு இருந்த வரைக்கும் நிலா சோழனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் காதல் அப்படின்றத. ஏன் சோழனை மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அந்த ஃபேமிலியே அந்த குடும்பத்தில் நாமளும் ஒருத்தர், அது நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்றத நிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலியை சேஞ்ச் பண்ணி எப்படி இருந்த ஒரு குடும்பத்தை எப்படி மாற்றி அவ்வளோ நாள் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அந்த ஃபேமிலியில் வாழ்ந்துருக்காங்க. அது எப்படி நிலாவுக்கு உடனே தூக்கி போட்டுட்டு போக மனசு வரும்? அப்படியெல்லாம் தனக்காக எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்களுக்காக மட்டுமே முடிவெடுக்கிற குடும்பத்தை தாண்டி எனக்காக தன் குடும்பத்தையும் பெருசாக நினச்சிக்காம அவருடைய வாழ்க்கையும் பெருசாக நினச்சிக்காம காதலன்ற பேரில் அவரையே தியாகம் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு இல்லைங்களா. அவர் தான் நியாயமானவர் அப்படின்றத, அவருடைய அன்பும் புனிதமானதுன்றதை நிலா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பா அம்மாவே வந்து கூப்பிட்டா கூட போகக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதேதோ பேசி சமாளித்ததுக்கப்புறமா நைட் எல்லோரும் வந்து படுத்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் வந்து நடேசன் வீட்டுக்கு வரும்போது என்ன வீடே சைலண்ட்டாக இருக்குது, வீடே வேறு மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலி நிலா அங்கே வரும்போது நடேசன் இல்லை. ஸோ அப்போ தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோலெல்லாம் போட்டிருக்கு, வீடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது, இது நம்ம வீடு தானா நடேசனுக்கே தோணுது. எல்லாருமே எழுந்துச்சு காலையிலே காஃபி போட்டு குடிச்சிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து நீட்டாக வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் நடேசன் நினச்சிட்ருக்காரு. அவர் அப்படி நினச்சாலையும் வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு டவலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே சேரில் தூக்கி போட்டுட்டு இந்தாங்கப்பா காஃபின்னு சரின்னு கொடுத்த உடனே காஃபி குடிச்சிட்ருக்கவும் நின்று அவர் அங்கே காஃபி குடிச்சிட்ருக்காரு. என்னப்பா இதை துண்டெல்லாம் இங்கேயே போட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. ஏன்டா நான் எங்கே வேணாலும் போட வேண்டா, இதுவே வீடு கேட்குறதுக்கு நீ யாரடா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு இந்த வீட்டில் கேட்குறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படி தானே, இனி நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஏன்டா செய்ய முடியாது, நான் அப்படி தான்டா போடுவேன் அப்படின்றாங்க. அப்படியா, இப்போது எப்படி செய்கிறீங்கன்றதை நானும் பார்க்குறேன், இந்த துண்டு இன்னும் 10 நிமிஷத்தில் எப்படி வெளியே கொடியில் காய போடுறீங்கன்றத மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. என்னடா ஓரம் மிரட்டிகிட்ருக்க, என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. நிலா காஃபிப்பா அப்படின்றாங்க. அண்ணே வரேன்னு நிலா வராங்க. எனது நிலாவா, எங்கே உள்ளேருந்து குரல் கேட்குது, என்னமோ ஏமாத்துறாங்களே நம்மள அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நிலா வெளியில் வராங்க. நிலா காஃபியை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பார்ப்பா அப்படின்றாங்க. வீட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு நிலா நடேசனை பார்த்துட்டு நடேசன் டவல் கீழே போட்டிருக்கிறத நிலா கவனிச்ச உடனே முறைக்கிறாங்க பாருங்க ஓரமாக. ஆத்தாடி ஆத்தா, நிலா எப்படி வீட்டுக்கு வந்தா, ஏன் மருமகளா இது கனவா நினவான்னு பார்த்துட்டு அங்கிள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நிலா கேட்ட ஒரே கேள்விதான், இதை எடுத்து போட்டுட்டா அப்படின்னு சேரன் சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷமே டீ டம்ளரை வச்சுட்டு வேகமாக நடேசன் டவலை எடுத்துகிட்டு போய் வெளியே காய போட்டுட்டு வேகமாக வந்து காஃபி எடுத்துகிட்டு கம்முன்னு சேரில் உட்காந்துடுறாரு. திமிர் பேச்செல்லாம் போய் நிலாவை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. முக்கியமாக நிலா வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டே மாற்றமாக இருக்கிறத பார்த்தது எல்லோரும் திரும்பவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ இந்த வீட்டோட மாற்றத்துக்கு இதுதான் காரணமான்றது தான் நடேசன் அப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் கொடுங்க நான் காஃபின்னு நிலாவும் காஃபியை குடிச்சிட்டு அங்கேயே அந்த வீட்டில் சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க. இந்த வீட்டையே ஆள போகிற ராணி நிலா தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுது. உண்மையிலே நிலா இந்த வீட்டுக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சி நிலாவை ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து எல்லாருமே நடந்துட்டுருக்காங்க. ஜாலியாக சிரித்து பேச்சு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நிலாவுடைய அப்பா அம்மா காலையில் எழுந்திரிச்ச உடனே வழக்கம் போல் அவங்க அம்மா காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவருடைய அப்பா குடிச்சிட்ருக்காங்க. என்ன தெரியல, கிளம்பலாமா டைம் ஆகுதுல்ல அப்படின்றாங்க. என்ன நிலா எங்கே அப்படின்றாங்க. ஏங்க நான் எந்திரிச்சதுலேருந்து இன்னும் நிலா எந்திரிச்சு வெளியே வரவே இல்லை, ரூம் கதவு சாத்தி தான் இருக்குது, நானும் நிலாவை எழுப்பவே இல்லை அப்படின்னு. என்ன தெரியல, நீ எழுப்பி விடு, நிலா காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரிங்க நிலான்னு ரூம் கதவை போய் தட்டுறாங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப நேரம் கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவருடைய அப்பாவும் எழுந்திரிச்சு போகிறாரு. என்ன தேவைன்றாங்க. நிலா கதவை ஓப்பன் பண்ண மாட்டேன்றா அப்படின்னதும் அதுக்கப்புறம் தான் நிலான்னு லாக் ஓப்பன் பண்ணால் இல்லை கதவு திறந்து தான் கிடக்குன்னு உள்ளே போய் பார்த்தா நிலாவை காணோம். ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் நிலா எங்கன்னு தான் கேட்டுட்ருக்காங்க. காணோம் அப்படின்ன உடனே கண்டிப்பாக அவள் திருவண்ணாமலைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே தான் போயிருப்பா, இல்லை அவனுங்க தான் வந்து நிலாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க.
அவ்வளோ தூரம் நம்ம அவகிட்டயும் சொல்லியும் அவன் கேட்காம அங்கே போயிருக்கிறான். முக்கியமாக கல்யாணம் விஷயம் நமக்கு தெரியும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் திரும்பவும் அங்கே போயிருக்கிறான்னா எந்த தைரியத்தில் போயிருக்கணும் அப்படின்றாங்க. தேனே அதான் நமக்கு எல்லாமே தெரியும்ல, நீ கிளம்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நிலாவோடைய தான் நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம். இங்கேருந்து நேராக போய் அவளை கூட்டிகிட்டு போக போகிறோம். நிலா இல்லாமல் நம்ம இங்கேருந்து போக போகிறது கிடையாது. கிளம்பு. அவளுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா இவ்வளோ தூரம் சொல்லியும் இனி அவள் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட அவளுக்கு கிடையாது அப்படின்னு இவங்களுடைய அப்பா சொல்லவும் சரிங்கன்னு இவங்களும் உடனே எல்லாத்தையும் போட்டபடியே விட்டுட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்புறதுக்காக வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. நிலாவுடைய வீட்டில் அங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு நேராக போகிறாங்க. வெளியே நடேசன் இருக்காரு. அப்படி ரொம்ப கௌரவமாக திமிரா உட்காந்துட்ருக்காரு. என்னதான் நீங்கள் குருவியை கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கணும்னு நினச்சாலையும் அதோடைய இலக்கை அது எட்டி தான் ஆகணுன்ற மாதிரி நடேசன் நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே போய் நின்றுக்கிட்டு நிலா அப்படின்னு கத்துறாங்க. சார் வாங்க சார் வாங்க அப்படின்றாங்க. நிலான்னு உடனே நிலா வெளியில் வராங்க. நிலாவை ஊருக்கு போகிறதுக்காக கூப்பிடுறாங்க. நிலா வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நீ இருக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ அங்கே வந்து தான் ஆகணும். வா போகலாம் அப்படின்றாங்க. அவனை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இங்கே இருக்கணும்னு உனக்கு என்ன அவசியம்? அதான் நீ அவனை லவ் பண்ணலல்ல, வா போகலான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. இல்லைப்பா நான் வரல, நான் சென்னையில் இருக்கணும், வேலை செய்யணும்னு அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சோழனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு ஒரே காரணத்தினால எங்கே இருக்க விடாமல் கூட்டிகிட்டு போக போகிறேங்க. இங்கே தான் நான் இருப்பேன், இதுதான் என் வீடு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? வானிலா போகலாம், அப்பதான் அப்பா சொல்கிறாருல அவ்வளோ தூரம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது நான் இங்கே இருக்கிறதுல சோழனை டிவோர்ஸ் பண்ணது தான் காரணம் அப்படின்னா பேசாமல் சோழன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. நான் சோழனை லவ் பண்ணவே இல்லை தான், ஆனால் இப்போ எனக்கு சோழனை பிடிச்சிருக்கு. நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் இங்கேயே வரல அப்படின்னு நிலா சொன்ன வார்த்தை அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு இது சொன்னதுக்கப்புறமா நடேசன் வெளியே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபாலே அப்படின்னு அப்புறம் நடேசன் உள்ளே வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சோழனுக்கு இதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல்லவனுக்கு கூட தான். சேரனுக்கு பாண்டிக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் நிலா சொன்ன விஷயம் சந்தோஷமான விஷயம், எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இவருடைய அப்பா அம்மா ரொம்ப அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க. சொல்ல எனக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்து தான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு நிலா அப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறமும் நிலாவுடைய அப்பா அம்மா என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.